விக்டோரியா மைக்கேல், வெஸ்டில் டபுள் கிரவுண்ட் டைரக்டர் அப்படின்ற பொசிஷன்ல இருக்கேன். தேங்க்யூ. நான் இருக்கிற அத்தனை விஷயங்களுக்குமே எனக்கு சக்சஸ் கொடுத்துருக்கு என்னோட கடவுளுக்கு நான் சிரம் தாழ்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாய்ப்பை எடுக்கும்போது ஹோம் மேக்கர் மார்க்கெட்டிங் பத்தின எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு கிடையாது. ப்ராடக்ட் யூஸரா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிசினஸ்லாம் அலோவ் பண்ற ஃபேமிலியில ஹஸ்பண்ட் பிசினஸ் மேன் அப்படிங்கிறதுனால வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. வாழ்க்கை ஒரு டைம் புரட்டி போடப்பட்டுச்சு. அப்ப அதுதான் என்னோட குழந்தைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் தான் இருக்குன்னு எப்பவுமே சொல்லுவோம். ஒன்னு ரிச், இன்னொன்னு புவர். நமக்கு புவர்னு சொல்ல தைரியம் இல்ல, அதுக்காக நம்ம எல்லாம் சமாதானத்துக்கு ஒரு வார்த்தை போட்டுக்கிறோம், மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மிடில் கிளாஸ்ல இருந்து புவர் கிளாஸ்க்கு வந்துட்டேன். நான் அந்த நொடி புரிஞ்சுக்கிட்டேன். என் கையில கடவுள் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். என்னோட முதல் மாத வருமானம் வெஸ்டில 20 ரூபீஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட ஹையஸ்ட் இன்கம், அதுவும் கோவிட் டைம்ல நான் எடுத்தது 8,39,345 ரூபாய். அது மட்டும் இல்ல, ஃபாரின் ட்ரிப் அப்படின்றது பாத்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஃபிளைட்ல ஒரே வாட்டி போயிட்டு வந்துட முடியுமா அப்படின்னு நினைச்சதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 25 வாட்டி வெஸ்டீஸ்ல ட்ரிப் போயிட்டு வந்திருக்கேன். 30 நாடுகள் டச் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, எல்லாம் ஹஸ்பண்டோட போயிட்டு வந்திருக்கேன். இதுல மறக்க முடியாதது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு ஆனிவர்சரிக்கும் எந்த ட்ரிப்பும் போல, கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கும் எங்கேயும் போல. ஆனா 25th இயர் ஆனிவர்சரிக்கு வெஸ்டீஸ் மூலமா எங்களோட 25 வருஷ அனுபவத்தை சுவிட்சர்லாந்துல நானும் ஹஸ்பண்டும் என்ஜாய் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கார். எல்லா அம்மாக்கும் என்னங்க கனவு? பிள்ளைங்க கார் வாங்கி ஒரு வாட்டி கூட்டிட்டு போயிட்டு வந்துட மாட்டாங்களா அப்படின்ற கனவு தான். எஸ், அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருந்தது. ஆனா இன்னைக்கு வெஸ்டீஜ் வந்ததுக்கு அப்புறம் 3 கார்கள். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 11 lakhs worth நிசான் சன்னி. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். என் குழந்தைக்கு நிறைய செலவு பண்ணிட்டு வாழ்க்கையில ஜீரோல இருந்தப்ப என் வீட்லயே ஐசியூவா மாத்திர தருணங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த நேரத்துல வந்து சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, உங்க லைஃப் அவ்வளவுதானா அப்படின்னு. சமாதானத்துக்காக சொல்றாங்க, ஆறுதலுக்காக சொல்றாங்க இல்ல, அவங்க அப்படிதான் சொன்னாங்க. ஆனா நம்மளோட குழந்தைங்களோட மனசுல என்னவா இருக்கும்? அது நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருப்போம்ல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஏங்குற, நிறைய பேர் தொட்டு பார்க்க ஆசைப்படுற மெர்சிடிஸ் பென்ஸ்ல என்னோட பிள்ளைங்களோட வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 50 டிசைர் கார், 3 கார்கள் வாங்கியாச்சு. நான் எப்பவுமே இந்த உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னாலே ஒரு ஸ்டோரி ஞாபகம் வரும் எனக்கு. கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு கடகடன்னு படைச்சிட்டாரு. ஒரே ஒரு படைப்புக்காக கடவுள் காணாம போயிட்டாரு. அப்ப எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்களா கடவுளை. என்னப்பா காணாம போயிட்டாரு, ஒரு 7 நாள் ஆச்சு, கடவுளை எங்கேயுமே காணுமே அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்களா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவதை கிட்ட மட்டும் என்னன்னா கடவுள் எங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கடவுளை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு என்னப்பா 7 நாளா காணோம், அந்த உலகத்தோட வானம் பூமி எல்லாத்தையும் அப்படி தப்புன்னு இப்படி சொடுக்கிற நேரத்துல படைச்சிட்ட, 7 நாளா உன்னை காணவே எங்க போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடவுள் சொன்னாரா, நான் பெண்ணை படைக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தேவதை கேட்டுச்சா, பெண்ணை படைக்கிறதுக்காக வந்திருக்கியா? ஏன் இதெல்லாம் படைக்கிறது உங்களுக்கு இவ்வளவு ஈஸியா இருந்தது, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கடவுள் சொல்ல ஆரம்பிச்சாரா ஒரு இதுவா, இந்த மாதிரி வந்து பெண்ணுக்கு இது இருக்கும், அவளுக்கு வந்து கொஞ்சம் சகிப்புத்தன்மை இருக்கும், பொறுமை வேணும், இது வேணும், அது வேணும் அப்படிலாம் சொல்ல சொல்ல உடனே தேவதை நினைச்சுச்சான், ரொம்ப கரடு முரடா இருக்கும் போட்டு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொட்டு பார்த்தான். அந்த பொண்ணை தொட்டு பார்த்த உடனே பார்த்து ரொம்ப சாஃப்டா இருந்துதான். உடனே கடவுளை கேட்டுச்சா, என்ன நீ சொன்ன குவாலிட்டி எல்லாம் பார்த்தா கரடு முரடா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு சாஃப்டா இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு. கடவுள் சொன்னாரா, அந்த பொண்ணை ரொம்ப சாஃப்டா தான் படைச்சிருக்கேன், அவன் இதயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா படைச்சிருக்கேன் அப்படின்னு. எல்லாம் கேட்டுட்டு தேவதை கேட்டுச்சா, இவ்வளவு குவாலிட்டி சொல்றீங்க இந்த பொண்ணு கிட்ட, அப்ப இந்த பொண்ணுகிட்ட குறையே இல்லையா அப்படின்னு. அப்ப கடவுள் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயத்த சொன்னாரா, நான் இவ்வளவு குவாலிட்டிஸோட இந்த பொண்ணை படைச்சிருக்கேன்ல, இந்த உலகத்துல படைத்த எல்லா படைப்புகளை விட சிறப்பா இந்த பொண்ணை படைச்சிருக்கேன்ல, இந்த உலகத்தை ஒரு உயிர் ஜெனிக்க ஒரு கிரியேட்டரா அவளை படைச்சிருக்கேன்ல. ஆனா இந்த உலகத்துல 99 பெண்கள் இதை தெரியாமையே செத்து போயிடுவாங்க. ஒரே ஒரு சதவீதம் பெண் மட்டும்தான் கடவுள் படைச்சதுல நான் உன்னதமான படைப்பு நினைச்சு இந்த உலகத்தையே வெல்லுவா அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட